ஏராளமான வீடுகள், கோடீஸ்வரனா இதில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. வன்னியர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள், ஒரு செண்டு கூட இல்லாத, புறம்போக்கு இடம் கூட இல்லாத, சொந்த வீடு இல்லாமல் வாடகைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த இடங்களெல்லாம் மீட்டெடுத்தாக்க ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே, ஆண்டுக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபா வருமானத்துக்கு மேலே இதில் மீட்கலாம். அதேமாரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சம் குடும்பங்களுக்கு மேலே இதில் வாழ்வதற்கான குடியிருப்புகளை கட்டித்தரலாம். பல தொழில்பேட்டைகள், தொழில் நிறுவனங்களை உருவாக்கலாம். அதேமாரி இங்கே இருக்கிறதுல இவரது இந்த குடிநீராக்கும் திட்டத்துக்கு 120 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஜெயலலிதா பேர், கலைஞர் பேர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆளவந்தாருடைய பேர்னு வைக்கணும். இந்த ஈசிஆர் ரோட்டுக்கு கலைஞர் கருணாநிதி சாலைன்னு பெயர் வைக்கிறதுக்கான முழு முயற்சிகளும் திமுக கவர்மெண்ட்டால், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டால் நடந்துகிட்டு இருக்கு. அதை டெல்லி வரைக்கும் போய் பர்மிஷன் வாங்குற வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆளவந்தார் நெடுஞ்சாலைன்னு அந்த சாலைக்கு பேர் வைக்கணும், கிழக்கு கடற்கரை சாலைக்கு.